ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, அதுக்கான பானகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ்: வெல்லம் 1 கப், மஸ்க்மெலன் பாதி கப். இப்போ ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். 1 கப்பில் எடுத்து வச்ச வெல்லத்தை போட்டுக்கலாம். அது தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அதாவது ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அதை இப்போ நம்ம மஸ்க்மெலனை பாதி கட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ்க்கான பாதி கப் போதும். நம்ம இந்த மஸ்க்மெலனில் இருக்கிற சீட்ஸை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இதை காய வச்சா டைம் பாஸுக்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கோசரம் வெயிலில் அதை காய வைக்கணும். ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்ட பிறகு இதை நம்ம மேலாக கட் பண்ணிக்கணும். தோலை செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பழம் மட்டும் தான் போடணும். இந்த பழம் ரொம்பவே ஹெல்தியானது. நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஃபுட்டில் நியூட்ரிஷன் இல்லைனாலும் இதை சாப்பிட்டா நியூட்ரிஷன் கிடைக்கும். வெரைட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. 90% ஆஃப் மஸ்க்மெலனில் நம்மளுக்கு தண்ணியே தான் இருக்குது. ஸோ இது ஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு டைஜஷனுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸை கேட்டால் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம இப்போ ப்ரொசீஜரை பார்க்கலாம். இதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போடலாம். 1/2 கப் அளவுக்கு. இன்னும் 1/2 இருக்கிறத கட் பண்ணி அப்படியே கூட இன்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் ராம் நவமிக்கு இது ஸ்பெஷலானதுனால, சாமிக்கு படிக்கிறதுனால ஃபஸ்ட்டு சாமிக்கு என்ன பானகம் செய்யணுமோ அந்த ப்ரொசீஜரில் நம்ம செஞ்சுட்டு போகலாம். இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. வெல்லத்தை சோக் பண்ண வச்சுருந்தோம், அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ அரைச்சி வச்ச மஸ்க்மெலனை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஏலக்காய் ஆகட்டும் லெமன் ஆகட்டும் சேர்க்க போகிறதில்ல. இவ்வளோதான் ப்ரொசீஜரே, இவ்வளோதான். இப்போ நான் அப்பயே சொன்ன மாதிரி கட் பண்ணி இதுக்கு சர்க்கரை போட்டும் சாப்பிட்லான்னு சொன்னேன்ல, அந்த ரெசிபி தான் இது. ஆப்வியஸ்லி நீர் மோர் எப்படி செய்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி 3 ஐட்டம் செஞ்சுருக்கிறேன். ஒன்லி ஃபார் ராம் நவமி. கடவுளுக்காக இதை வேண்டி நைவேத்தியமாக வைக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நல்லா வைக்கிட்டோம், நாங்களும் நல்லா இருக்கட்டும், உலகமே சந்தோஷமாக இருக்கட்டும்னு வேண்டி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க. இதை வெயிலில் காய வைக்கணும்னு சொன்னால அதுக்கான ஃபஸ்ட் டே இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.